இருக்கிறேன். அப்பொழுதே இலை பிரச்சனையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தலையிட்டு இருக்கின்றது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூக மக்களுடைய உரிமைகளுக்கு தலையிட்டு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் எனக்கு வன்னியர் சங்கத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நிறுவனராக கொண்ட வன்னியர் சங்கத்தினுடைய நட்பு ஏற்பட்டு எல்லோர்களும் சேர்ந்து நமக்கென்று ஒரு கட்சி தொடங்குவோம் என்று ஒரு முடிவு செய்து அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாகின்றது. அப்படி உதயமாகின்ற பொழுது சென்னை சீரதி அரங்கத்தில் 16/7/1989 என்று நினைக்கின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக நான் முன்னிலை வகிக்கின்றேன். கட்சி உதயமாகின்றது. உதயமாகி ஒரு 10 தினங்களிலே எனக்கு மாநிலத்தினுடைய பொருளாளர் பொறுப்பு, தமிழ்நாட்டுடைய பொருளாளர் பொறுப்பு பாட்டாளி கட்சியிலே வழங்கப்படுகின்றது. வழங்கப்பட்டவுடன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. 2 நாள் செயல்பட முடியவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் இருந்த பொழுது எனக்கு உரிய மரியாதை, உரிய கண்ணியம் அங்கு வழங்கப்பட்டது. தலைவராக பேராசிரியர் தீரன் அவர்களும் பொதுச்சார் தலித் தெளிவுலகி வந்தார்கள். ஆக மார்க்கம் அடிப்படை மட்டும்தான் தெரிந்திருந்தது. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்களும் வன்னிய சமூக மக்களும் பாட்டாளி கட்சி நிர்வாகிகளும் என் மீது அன்பு செலுத்தினார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 1995 காலகட்டங்களில் முஸ்லிம்கள் மீது அடக்குமுறைகள் அதிகம் கொடுக்கப்பட்டது. ஒரு சுவரட்டி ஓட்ட முடியாது, ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியாது. இந்த கால சூழ்நிலையில் அருமை சகோதரர் என்னுடைய மாமா மகன் தமுகவுடைய இப்பொழுது மூத்த தலைவர்கள் ஐதர் அலி அவர்களும் மறைந்த தமுகவுடைய முதல் பொதுச்செயலாளர் அப்துல் சமத் அவர்களும் அடிக்கடி என்னை பாட்டாளி மக்களுக்கு அலுவலகம் தேனாம்பேட்டைக்கு வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள், சமூகத்தினுடைய பாதிப்புகளை சொல்வார்கள். அதே போன்று இப்போ இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பி எஸ்.எம். பாக்கர் அவர்கள் தேனாம்பேட்டை அலுவலகத்துக்கு அடிக்கடி பாமக ஆபீஸ் வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லி சமூகத்தினுடைய பாதிப்புகளை என்னிடம் சொல்வார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு நம்முடைய சமூகத்திற்கென்று ஒரு அமைப்பு தொடங்கப்பட வேண்டும், அந்த அமைப்பு அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள், சமூகம் நிறையாக பாதிக்கப்படுகின்றது என்று சொன்னார்கள். அப்பதான் சரி இது சம்பந்தமா ஒரு முடிவு எடுப்போம் என்று அப்துல் ஜலீல் தமுகவுடைய துணைத் தலைவராக இருந்தார், விஞ்ஞானி. அவருடைய இல்லத்தில் 1995ஆம் ஆண்டு நான் பிஜே சகோதரர் பாக்கர், பேராசிரியர் ஐதர் அலி, ஏஎஸ் அலாவுதீன், இன்ஜினியர் மறைந்த இன்ஜினியர் அப்துல் சமது, நிஷார் அகமது உள்ளிட்ட சகோதரர்களெல்லாம் கூடி ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது அவர்கள் இந்த சமுதாயத்துடைய பாதிப்புகளை எல்லாம் என்னிடம் எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், புதியதாக அமைப்புகள் எல்லாம் ஒன்றும் தொடங்கப்பட வேண்டாம். நான் இடஒதுக்கீட்டுக்காக தொடங்கிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 84 தொடங்கினேன். அது செயல்பாடு இல்லாமல் இருக்கின்றது. நீங்கள் விரும்பினால் நாம் அதை விரிவுபடுத்துவோம் என்று சொன்னேன். உடனடியாக அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட சிம்மு இயக்கத்திலே மாநில பொறுப்பில் இருந்த சைனீஸ் ஜாகிர் ஹுசேன் என்பவரும் கலந்து கொண்டிருந்தார். அவர் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, மீண்டும் ஒரு முஸ்லீமை தொடங்குமா வெளியே அவர் உடன்பாடு இல்லை என்று வெளியேறிவிட்டார். மீதி மற்றவர்களெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது எனக்கு மார்க்க கல்வி குறைவு, பொதுக்கல்வி 5வது வரை தான். ஆனால் மற்றவர்களெல்லாம் கல்வியாளர்கள் என்னை தலைவராக ஏற்று தமுகவை அங்கீகாரம் செய்யப்பட்டு அதனுடைய தலைவராக நானும், அமைப்பாளராக சகோதரி பி ஜெயலலிதா, இமாம் மௌலவி பி ஜெயலலிதா அவர்களும் பேராசிரியர் துணைத் தலைவராகவும், இன்ஜினியர் அப்துல் சமத் அவர்கள் பொதுச்செயலாளராகவும், நிஷார் அகமது பொருளாளராகவும் இப்படி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு தமுக 1995 விரிவுபடுத்தப்பட்டது அருமை சகோதரர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமுக விரிவுபடுத்தியவுடன் அது அந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தியதை தான் நிறுவப்பட்டதாக நாங்கள் வயதாவிலே வைத்திருக்கின்றோம். ஆக அதனுடைய நிறுவனர்கள் எல்லாம் இன்ஜினியர் அப்துல் சமத் அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் வல்ல இறைவன் நலமோடு வைத்திருக்கின்றான். அதற்காக வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமுகவை அந்த 1995 தொடங்கப்பட்டவுடன் முதலாவதாக நாங்கள் அதாவது தலா எதிர்ப்பு பேரணி சென்னை கடற்கரையில் இருந்து தலைமைச் செயலகம் செல்கின்றோம். பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதற்கு அடுத்ததாக சென்னை இம்பிரியலிலே மாநாடு போடுகின்றோம். அந்த மாநாட்டிலே தீர்மானம் போடுகின்றோம். 6/12/1995 தமிழகம் முழுவதும் கடையடைப்பு நடத்துவது என்றும், அந்த கடையடைப்பினுடைய கோரிக்கை என்னவென்றால் கல்வி முஸ்லிம்களுக்கு நாடு முழுவதும் கல்வி, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வுகளிலே அவர்களுக்கு மத்தியிலே 15% மாநிலத்தில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். முஸ்லிம்களை போன்று ஏனைய சமூக மக்களுக்கு
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் வைத்து அன்று 6/12/1995 தமிழகம் முழுவதும் முழு கடையடைப்பு நடத்தப்பட்டது. வல்ல இறைவன் பெரிய வெற்றியை கொடுத்தான். அறிவியல் சோதர்களே, இன்னும் அதுக்கப்புறம் நடந்த விவரம்லாம் உங்களுக்கு தெரியும். 95க்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரியும். ஆக 20 ஆண்டுகள் நாமுக தொடங்கி 20 ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. என்னவென்றால் இடஒதுக்கீடுக்காக களத்தில் இறங்கினோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு, தலைமை நிர்வாகி ஒத்துழைப்போடு கலைஞருடைய ஆட்சியிலே நாம் 3.53% இடஒதுக்கீடு பெற்று இருக்கின்றோம். ஆண்டுக்கு 60 மருத்துவர்கள் தமிழ்நாட்டை உருவாகின்றார்கள் என்றால் வல்ல இறைவன் தமுகவுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். தமுக அன்று ஜனநாயக முறையிலே போராடிய பொழுது கேலி செய்தவர்கள், கிண்டல் செய்த நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நாங்கள் என்ன பார்முலா ஜனநாயக முறையில் களத்தில் இறங்கினோமோ அதே பணியை மற்ற நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் சமூகத்தினுடைய பேரால் களத்தில் இறங்குவது எனக்கு பெரிவாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, விரைவில் அல்லாஹ் நாடினால் நான் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்தேன், எனக்கும் பழனி பாபா சயீத் வலி பாபா அவர்களுக்கும் என்ன நட்பு, 17 ஆண்டுகள் நான் சிறையில் இருக்க என்ன காரணம் என்பதெல்லாம் அல்லாஹ் நாடினால் மீண்டும் நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இறை நேசர்களுக்கும் தோழர்களுக்கும் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு வல்ல இறைவன் 123 ஆம்புலன்ஸ் வழங்கியிருக்கின்றார். அந்த 123 ஆம்புலன்ஸும் அனைத்து சமூக மக்களுக்கும் அவருடைய உயிரை காப்பாற்ற பணிகளே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, பயன்படுகின்றது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக மக்களும் அதை பயன்படுத்துகின்றார்கள். இரத்த தானம் வழங்குவதிலும் இன்று முதலிடத்தில் பல மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இது பணிகள் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை நேசர்களே, தோழர்களே, சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மூலமாக சமூக பணி செய்வதற்கு ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கு, ஜனநாயக முறையிலான பணிகளுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களை எல்லாம் இந்த பேச்சு இது மூலமாக சந்திக்கின்ற இந்த பேச்சு என்னுடைய பேச்சு உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவனுக்கும், என்னுடைய செய்தியை பதிவு செய்கின்ற என்னுடைய துணைவியார் அவர்களுக்கும் மீண்டும் வல்ல இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.